நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களோடு நீர் பேசும் உடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இதில் மறைந்திருக்கிற ரகசியத்தை எங்களுக்கு போதித்து நீங்கள் நடத்துங்க தகப்பனே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம இந்த கிறிஸ்மஸை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வருகிறோம். இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்னால் என்ன, இது ஏன் கொண்டாடுறோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து இதை கொண்டாடக்கூடாது, இது அந்த நாள் கிடையாது, இந்த மாதிரி லாட் ஆஃப் டிபேட்ஸ் இஸ் கோயிங். ஸோ இந்த மாதிரி தர்க்கத்தில் இருக்கும்போது வேதத்திலேருந்து நான் எடுத்து காமிச்சேன். கிறிஸ்மஸ் என்றால், இந்த கிறிஸ்மஸில் ஒரு பிரதானமான எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி என்னன்னா, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இது. ஸோ ஆப்வியஸ்லி இதோட இயேசுநாதர் பிறந்தது வந்து ஒரு துக்கத்தின் குறியீடு கிடையாது, ஒரு கஷ்டத்தின் குறியீடு கிடையாது. இந்த பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னு நான் சொல்லும்போது சொன்னேன், ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால எல்லாமே டோட்டல் இந்த உலகமே பாவத்துக்குள்ளாக போயிடுச்சு. அப்போ இந்த ஒருத்தர் பிறக்கிறதுனால தான் இந்த மனுக்குலத்தின் சாபம் நீங்கி நாம் தேவ நீதியாக பிழைக்க போகிறோம். அதனால் இது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற செய்தி. அப்படி பார்க்கும்போது நான் சொன்னேன், இயேசுநாதர் பிறந்த நேரத்தில் வந்து அந்த சாஸ்திரிகள் வந்து எப்படிப்பட்ட காரியங்கள்லாம், எப்படிப்பட்ட பொக்கிஷத்தெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. பொண்ணு, வெள்ளி, இப்படி விலை மதிக்க முடியாத காரியங்களெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அந்த மாட்டு தொழுவத்து மாதிரி இருந்திருக்காது, அது ஒரு மாளிகையாக இருந்திருக்கும். ஏன்னா கிறிஸ்தவங்க எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுவம், கந்தை கோலம். அப்போ நான் சொன்னேன், எந்த குழந்தையாக இருந்தாலும் உலகத்தில் வரும்போது அந்த கந்தையில் தான் வந்திருக்கும். இன்றைக்கி நல்லா துணி இருக்குது, டவல் இருக்குது, எல்லாம் போட்டு மூழ்கி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அந்த கோலத்தில் தான் இருந்திருக்கும். அதை அப்படியே வந்து சேவ் பண்ணி எழுதி வச்சுருக்கிறாங்க, கந்தை அந்த துணியில் பிள்ளை இருந்தது அப்படின்ட்டு. அதனால் ஒரு ரொம்ப ஏழ்மையான கடவுள் அப்படின்லாம் நினச்சிக்க யாரும் வேணாம். அவர் வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தின் மிகுதியான தேவன் என்பதை அவர். சரி, நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சந்தோஷத்தின் ஒரு நாள். அவர் பிறப்பு வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நாள். சரி, இன்னும் அடுத்ததாக நம்ம இன்னும் இந்த பிறப்பை குறித்து அநேக காரியங்கள் நம்ம இப்போ பார்க்கணும். இயேசு பிறப்பின் குறித்து பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. பல இடத்துல இயேசுநாதர் பிறப்பை குறித்து பல காரியங்கள் மறைமுகமாக ஒரு டிராமா மாதிரி பிக்சரைஸ் வியூவாக வந்து நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. இப்படி தான் மேசியா வருவார், இப்படி தான் அவரோட பிறப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு முழுசாக பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வருகையும், கிறிஸ்து எப்படிப்பட்டவர், கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்ட மீடியேட்டரு, அவர் எப்படிப்பட்ட இரட்சகர், அவர் மனித குலத்தை எப்படி மீட்டி எடுப்பார், அவர் எவ்வாறு பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்பார், ரட்சிப்பை எப்படி கொடுப்பார், இப்படி பல காரியங்கள் ஒரு நிழலோட்டமாக இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதை குறித்து கொஞ்சம் அதில் வந்து இது எப்படி வந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து பல பேரோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது, பல பிக்சர் இருக்குது, நிறைய பேரோட வரலாறு இருக்குது. நான் எனக்கு
நான் இப்போ பேச போகிற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட ஒரு வரலாறு. ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாமுக்கும் இயேசுநாதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆபிரகாமுக்கும் இயேசுநாதருக்கும் என்ன லிங்க் இருக்குது? இவருக்கும் இயேசுநாதரோட தீர்க்க தரிசனமும் எங்கே? ஆபிரகாமும் ஒருத்தர் இருந்தான், அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான், விசுவாசித்தான், அவன் குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு. இதுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நிறைய பேருக்கு, எனக்கே இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் விளங்காமல் இருந்தது. வேதத்தை தியானிக்கும் போது தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் புரியுது. சரி, இப்போ சொல்லும்போது இந்த ஆபிரகாம்ன்றவன் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாம்னும் ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்த விட்டு நீ கிளம்பி போப்பா, நான் உனக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன், அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொன்ன உடனே, வேதத்தில் அப்படி சொன்ன உடனே அவர் கிளம்பி போயிருக்கிறார். இப்படி கிளம்பி போகும்போது ஆபிரகாமோட மனைவி பேர் சாராள். ஸோ இவங்க வந்து நிறையா பயணம் பண்ணுறாங்க, நிறைய சொத்துலாம் இருக்குது, இப்போ வந்துருச்சு. அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது. அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன உடன்படிக்கை? அவன் பேரை மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, ஆதியாகமம் 17:5 இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ ஆபிராம்ன்ற பேரை ஆபிரகாம் மாத்துறாரு. ஆபிரகாம் என்றால் என்னன்னா பல ஜாதிகளுக்கு தகப்பன். ஜாதிகள்லாம் இன்னைக்கு சொல்கிற இந்த ஜாதிலாம் கிடையாது, என்ன குலம் கோத்திரம் இதெல்லாம் கிடையாது. ஜாதிகள்னா அது தேசங்களை குறித்தது அந்த காலத்தில். இப்போ பல தேசத்துக்கு உன்னை தகப்பனா வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பல ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு தகப்பனாக இவர் இருக்கிறாருன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நேரில் உண்மையான சிச்சுவேஷன் என்னென்னா, ஒரு குழந்தை கூட அவருக்கு கிடையாது. அவர் எப்படி இப்படி இருக்க முடியும்? மறுபடியும் ஆதியாகமம் 17:16 கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை ஆசீர்வதித்து அவனாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் ஜாதி இருக்கும், பூமியின் தூளை போல் உன் ஜாதி பெருக பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. இங்கே வந்து சொல்கிறாரு, சாராள் மூலியமாக தான் நீ உன் பிள்ளை பிறக்கும், உன் மனைவி மூலியமாய் வர பிள்ளை தான் உனக்கு பிள்ளை
உன் அடிமைகளின் வம்ச வரலாறு வந்து அது கிடையாது. இஸ்மவேலை வந்து இவர் வந்து ஆசீர்வதிச்சு நான் மகனாக கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு கர்த்தர்கிட்ட வந்து சஜஷன் கொடுக்குறாரு ஆபிரகாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, உனக்கு வாரிசு கரெக்டாக கொடுப்பேன், உனக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை வரும். இன்றைக்கி கூட நம்ம வந்து சில நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. நமக்கு முன்பாய் அநேக வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, சூழ்நிலைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது. சூழ்நிலைக்கும் வாக்குத்தத்தமும் நேர் எதிராக இருக்கிறது. இட்ஸ் டோட்டலி ஸ்டாண்டிங் ஆன் த ஆப்போசிட் சைட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேராகவே இல்லை. இதெல்லாம் எதிர்ப்பாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது, சூழ்நிலை ஒரு பக்கம் ஒரு மூளைக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டுமே நடக்குமா பார்த்தா, இதுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொன்ன மாதிரி சூழ்நிலை மாறுமான்னு பார்த்தா, இதுக்கு மாறுறதுக்கு சூழ்நிலையே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே சரி இந்த வாக்குத்தத்தம் தான் இல்லை, அடியனுக்கு வேற ஏதாவது செய்யுங்க, இப்படி நம்ம சஜஷனை கொடுப்போம் பாருங்க. அதே மாதிரி தான் இங்கே ஆபிரகாம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயதான இந்த சாராளுக்கு குழந்தை பிறக்குமா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தாரு, உனக்கு கண்டிப்பா பிள்ளைய கொடுப்பேன்ட்டு. அப்புறம் அடுத்து சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவான், அவருக்கு ஈசாக்கு என்று பேரிடு. இது வரைக்கும் வந்து நீங்க குழந்தை பிறகுன்னு சொன்னீங்க, ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுக்கு இது 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 இப்போ என்ன சொல்றீங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ன்றீங்க. ஆனா இங்க குழந்தையே பிறக்கல, எப்படி விசுவாசிக்கிறது? இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்குது பாருங்க. நம்மளோட சிச்சுவேஷன் எல்லாமே வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய நடக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கும் ரெண்டுமே ஒத்து போறதே கிடையாது. எல்லாம் டோட்டல் ஆப்போசிட்டா இருக்குது. வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ பிசாசு என்ன சொல்றான், இது நடக்குமா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டே உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறியே, நீ என்ன பண்ண போற, உன் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, நீ தடுமாற்றத்தில் அடைஞ்சிருக்கிறியே, உன் வாழ்க்கையில தோல்வி இருக்குது, இது எப்படி கர்த்தர் சொல்லிட்டாரு உன் வாழ்க்கையில வெற்றி வரும்னு எப்படி நடக்கும்? அதுதான் இங்க நடக்குது. ஆதியாகமம் 18:11 பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதியவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் ஆண்டவன் முதிர்த்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஸோ இந்த அம்மா சொல்லுது, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சு. ஃபிசிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள் டு கெட் அ சைல்டு. நேச்சுரலி இட்ஸ் இம்பாசிபிள். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, நேச்சுரலி இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இயற்கை ரீதியான கண்களில் இதை பார்த்தா நம்ப முடியாது. நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம நம்பிக்கை அப்படிதான் இருக்கும். அதனாலதான் வேதம் எப்படி சொல்லுது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், நமக்கு தேவ பலனா இருக்கும். இந்த உபதேசம் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது பாருங்க. இங்க வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு 100 வயசான கிழவன், ஒரு 90 வயசான கிழவி, அதுக்கு அந்த அம்மா சொல்றது சரிதான்.
ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிடுச்சு. நான் ஏதாவது இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்க முடியுமா? இது பாசிபிலிட்டிஸே கிடையாது. இயற்கை ரீதியாக நான் பெறவே முடியாது. ஆனால் இவர் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், அது என்ன ஜெண்டரு, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டார். இந்த அம்மா அடிமைக்கு பெண்ணை வச்சு ஒரு குழந்தைய பெற்று அதை நான் வாரிசாக வச்சுக்கிறேன், அதுவும் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை எல்லாரோட வாழ்க்கையிலுமே அப்படி தான் இருக்குது பாருங்கள். உங்கள் ட்ரீம்ஸு, உங்கள் கோல்ஸு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, இப்படி நீங்கள் இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிசாசு காட்டுறான், இதெல்லாம் ஈஸியாக நடந்துருமா, நீ பாட்டுக்கு செய்கிற, நீ முயற்சி செய்கிறியே, இதெல்லாம் நடக்குமா, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, நீ படிக்கிறதுலையே அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா, ஏற்கனவே படித்தவனுக்கு வேலை இல்லைன்றாங்களே, நீ படித்தா வேலை கிடைக்குமா, ஏற்கனவே ஃபீல்டெல்லாம் டவுனில் இருக்குது, நீ எப்படி, உனக்கு எப்படி ஹைக்கு கிடைக்கும், உனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கே, நீ எப்படி முன்னேற முடியும்? அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்தவர்களும் சொல்லிக்கிறது, நமக்கு உலகத்தின் இன்பங்கள் வேணாம், ஆசீர்வாதம் வேணாம், எதுவும் வேணாம், கர்த்தர் வரப்போகிறவர் இன்னும் சீக்கிரமாய் வந்துடுவார், அதனால் நமக்கு வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, ஆதியாகமம் 18:14. வேதம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 18:14, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கிறிஸ்தவர்களுக்கு மிக தெளிவாக மனப்பாடம் தெரிஞ்ச ஒரு வேத பகுதினா இது. இந்த மாதிரி வேதத்தில் இருக்க வாக்கியங்கள்லாம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, இதை சபையில் போதகர் சொல்லும்போது ஆமேன்றுவாங்க, அல்லேலூயான்றுவாங்க. ஆனால் இதை எந்த லெவலுக்கு அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்திருக்கிறார்கள்? எப்படி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள், விளங்கி இருக்குது, வேதத்தில் சொல்லி இருக்குது. ஆனால் பிரச்சனை மத்தியில், பிரச்சனை தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த வசனம் நமக்கு கண்ணுக்கே தெரியுது கிடையாது. என்ன வசனம்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பிரச்சனை வரும்போது சுற்றி உலகத்தில் என்ன நடக்குதோ, பிசாசு இருக்கிறான், அவன் பெருசாக மலை போல் நிற்கும் போது, அவன் சத்துரு நிற்கிறானே, எனக்கு எதிராக விரோதிய நிற்கிறானே, எனக்கு எதிராளி நிற்கிறானே அப்படின்னும் போது கிறிஸ்தவர்களுக்கு ஞாபகம் வரணும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் நம்பி இருக்கிற தேவன் அவர் பொய் பேச மனுஷன் அல்ல, என்னை கைவிடுகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மாந்தர் அல்ல, அவர் தேவன். அவர் சொன்னால் சொன்னதில் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாதவர், வாக்குத்தத்தம் செய்ததில் அவர் மிக உண்மையா இருக்கிறவர். இதெல்லாம் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், பாட்டா பாடுறோம், கோயிலில் பிரசங்கியார் சொல்லும் போது நம்ம ஆமேன்னு வாயில் வருது. ஆனால் கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு மண்டையில் நிற்க மாட்டேங்குது. நம்ம கண்ணு முன்னாடி என்ன வருதுன்னா, இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு வருது. நாங்கள் எல்லாருக்கும் அதுதானங்க. வேதம் என்ன சொல்லுதுங்க? நீங்க உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார்கள் அல்ல. நீ பேசுறப்பா இது ஈஸிப்பா. எனக்குமே இது நிறைய இந்த காரியங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா, கண்ணில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ரியாலிட்டி. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த நமக்கு நம்ம கண்ணில் பார்க்குறது ரியாலிட்டியே கிடையாது. நாங்கள் புதுசாக சொல்கிறீங்களேங்க. ஆமாங்க, கண்ணில் நேராக நம்மளோட ஃபிசிக்கல் இயற்கையின்படி பார்த்தா ப்ராக்டிக்கலாக இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அம்மாவுக்கும் குழந்தை பிறக்காது, அவருக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை பிறக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்,
சொல்லிட்டு உடனே அவர் ஜெண்டரை வேற ரிவீல் பண்ணுறாரு. உனக்கு ஒரு குமாரன் தான் பிறப்பான், அவனுக்கு பேர் இதையும் வையின்றார், ஈசாக்குன்னு வையின்றார். நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி யோசிச்சிருப்பாங்க அவங்க. நம்ம சிரிக்குது, கிண்டல் பண்ணு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்கள் இப்போ கிறிஸ்மஸை பற்றி பேசணும், நீங்கள் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆபிரகாமோட வரலாறு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 1:23. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் டைமில் வந்து எல்லாரும் படிக்கிற வேத வசனம் தான் இது. இதோ ஒரு மத்தேயு 1:23 நான் படிக்கிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இது வந்து பார்த்தீங்கன்னா 22வது வசனம் எப்படி சொல்லுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஸோ இது தீர்க்க தரிசனமாக முன்னாடியே நடந்திருக்குது. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 7:14, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் தான் படிக்கிறேன் பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இங்கே ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகணும். இயற்கைப்படின்னு பார்த்தா இது ஒரு பாசிபிலிட்டிஸே கிடையாது. இயற்கை ரீதியா ஒரு பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னி அவ வந்து ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று இது வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. அங்க எப்படி ஆபிரகாமுக்கு 100 வயதாயிடுச்சு, சாராளுக்கு 90 வயதாயிடுச்சு, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு இல்லாம போனதுனால இது குழந்தை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்குறியே கிடையாது. ஏன்னா அங்க வயசு தாண்டிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சரீரம் அதற்கு காரியங்களை பிறப்பிக்கிற சரீரத்துல எல்லாம் மறிச்சு போன நிலையில இருக்குது, தர முடியாது. இவங்க எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதி ஆக முடியுமா? இஸ் இட் பாசிபிள் பை நேச்சுரல்? கிடையாது. அப்ப நான் இதை பார்க்கும்போது என்னன்னா, இந்த கிறிஸ்துமஸ் இயேசுநாதர் பிறப்பு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல மனுஷனால சாத்தியமே கிடையாதுங்க. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகணும். ஆனா இந்த அம்மா அதை விசுவாசிக்குது. நம்ம சொல்லுது லூக்கா 1ஆம் அதிகாரம் நான் புருஷனை அறியனே. எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியலையே, நீங்க சொல்றீங்க. அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லூக்கா 1:35 வசனத்துல தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக,
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமாருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்த இருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37வது வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஆதியாகமத்தில் அங்க ஆபிரகாமுக்கும் கர்த்தர் தான் சொல்றாரு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே லூக்கா 1:17 இயேசுநாதர் பிறக்கும்போது இங்கே அதே காரியம், அதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சிச்சுவேஷன் சேம் தாங்க. நேச்சுரலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவங்க பிசிக்கலி அன்ஃபிட். இங்கேயும் பிசிக்கலி அன்ஃபிட். சிச்சுவேஷன் அதான். அங்கே முதிர் வயதாகி போச்சு, சரீரம் செத்து போச்சு, பிள்ளை பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இங்கே மரியாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி, அவள் குமாரனை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே சொல்றாரு, இந்த ஜெண்டரை ரிவீல் பண்றாரு, இங்கேயும் ரிவீல் பண்றாரு. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்ப இந்த அம்மாவால நம்ப முடியல பாருங்க. எப்படி நான் இது நடக்கும்? நான் புருஷனை அறியேனே. அப்போ அவர் சொல்றாரு, உன்னிடத்துல பிறக்க போறது பரிசுத்தமா இருக்கும், தேவனுடைய குமாரன் எனப்படும். சொல்லிட்டு 37வது வசனத்துல லூக்கா 1:37 சொல்றாரு அந்த தேவதூதன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அப்ப இயேசுநாதரோட பிறப்புல இந்த பிறப்பின் வரலாறு எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே ஒண்ணு சாத்தியத்திற்கு இயற்கையின் ரீதியாக சாத்தியமாக நடந்த காரியம் என்று பார்த்தால் ஒன்றுமே சாத்தியத்திற்கு உண்டான காரியமே கிடையாது. இயேசுவின் பிறப்பு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சாத்தியத்திற்கு நிகராக இருக்குமா பார்த்தா சாத்தியத்திற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்ன்றது இந்த உலகத்தில் யாராவது சொன்னால் சிரிப்பாங்க, இல்லைன்னா அந்த பெண்ணை தப்பாக பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? இதே காட்டுற பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பு. அப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்று எனக்கு சொல்லப்படும் போது நான் எதை அறியணும் பார்த்தீங்கன்னா, என் கண்ணு முன்னாடி 1008 பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தினந்தோறும் பிரச்சனையும் போராட்டமும் வாழ்க்கையில் அலமாரி மோதிட்டு இருக்குது. இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் மாறுவதற்கு ஒரு சூழ்நிலையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். என் வாழ்க்கை இப்படிதாங்க, நான் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு இருக்குது, நான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் இப்படி சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்மளே பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோம், ஆனால் வசனம் நமக்கு புரியவில்லை, விளங்கவில்லை. அப்ப கிறிஸ்துமஸோட ஒரு இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் பிறப்பு குறித்து அடுத்த ஒரு மெசேஜ் என்னன்னா, நீ கண்ணில் என்ன பார்க்குறியோ அதை நீ பேசாத. உன்னோட அறிவுக்குபடி, உன்னோட ஐம்புலன் உணர்வுகளால் நீ பார்க்குற விஷயம், நீ உணர்கிற விஷயம், இதெல்லாம் வச்சுட்டு நீ செய்கிற முடிவு இல்லை பிரதர், இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது, என்னால் எழும்பவே முடியாது, இதுக்கப்புறம் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியாது, இப்படி சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா
வேதம் சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் பேசுகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆள், மரியாள் எவ்வளோ பெரிய ஆள், அவங்க எப்படி விசுவாசிச்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படி நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னொடனே அடுத்து அதற்கு 38வது வசனத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள். உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. ஏன் சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான், இதெல்லாம் நம்ம பேசல. ஏன் கணவன் என்ன நினைப்பான், இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுது. நான் மாதிரி சிச்சுவேஷன் பாருங்க, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ நான் கர்ப்பவதி ஆகிட்டாங்கன்னா என்ன பேசும், ஊர் என்ன பேசும், இப்படிலாம் யோசிக்காம, இது சாத்தியமே இல்லைனாலும் அந்த மாதிரி சொல்லுது, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், வார்த்தையை கேட்குறோம். நமக்கு என்ன, நம்ம எல்லாமே வார்த்தையும் நம்ம மனப்பாடமாக இருக்குது, நம்ம மனப்பாடமாக மண்டையில் இருக்குது. நீங்கள் நான் டெய்லி இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஞாபகமாக வச்சுருக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் எது ஞாபகம் வருகிறது? கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசுகிறோம். சில நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது, அவங்களும் நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள் எல்லாரும் நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கு வராதுப்பா, விட்டுரு. இந்த தொழிலெலாம் நீ செஞ்சு நீ முன்னேறிட முடியுமா? உனக்கு எது வருதோ அதை செய்யு. நீலாம் இப்போ முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? இப்படியெல்லாம் நம்மளை பேசுவாங்க. நீங்க ஒரு காரியம் செய்து அதுல தோல்வி அடைந்துட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அப்பயே சொன்ன உனக்குலாம் இதுக்கெல்லாம் லாய்க்கா? நம்மளாம் இதுக்கு ஆசைப்படலாமா? இப்படி காரியங்களை சொல்லுவாங்க. அதுவே நீங்க அந்த காரியத்தில் சாதிச்சு முன்னேறிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நிச்சயமா தெரியும், நீ செய்வன், இது தெரியும். இப்படியும் பேசுவாங்க, உலகத்தில் இப்படியும் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும், அதோடைய வார்த்தையும் அதில் இருக்க உறுப்பும் ஒன்றும் மாறுவதில்லை. அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை அது என்றென்றுக்கும் மாறாமல், அது நித்தியமாய் அவர் உங்களோடு பண்ண உடன்படிக்கை அப்படிதான் இருக்கும். ஆனா கண்ணில் பார்க்கும்போது சூழ்நிலை அப்படி இல்லையே. அப்ப என்ன பண்ணோம்? அந்த அம்மா சொல்லுது பாருங்க, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்றோம், வீட்டில் பார்த்தா அங்க வசனம் போர்டு இருக்கும், கதவுல இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கும், தொழில் செய்கிற இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் பிரச்சனை நேரத்தில் உங்கள் வாயில இருந்து அந்த வார்த்தை வருதா? அவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் என்பது நீங்கள் பேசுகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை பிரச்சனை நேரத்தில் பேசுகிறோமா? பேச மாட்டோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விக்கு காரணம், ஒரு சறுக்குக்கு காரணமே அதுதான். இதை மட்டும் நமக்கு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படிங்க பேசுறது? ரொம்ப கஷ்டங்க. என் சூழ்நிலை உங்களுக்கு புரியாதுங்க, சொன்னா புரியாதுங்க அப்படி சொல்வீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், போராட்டங்கள். எல்லாருமே ஒரு கஷ்டத்தை கடந்துதான் வந்திருப்பாங்க பாருங்க வாழ்க்கையில.
எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிமோனி சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாட்சி மாற்றிடாது. ஒருத்தருடைய சாட்சி வந்து சும்மா ஒரு இன்ஸ்பயர் ஆக்கி விடும், அவ்வளோதான். ஆனால் டோட்டலாக உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை மாற்றி விடுமான்னு கேட்டால் மாற்றி விடாது. கேட்கும்போது நல்லா இருக்கும் சாட்சியெல்லாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் திரும்ப 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 பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். நீங்களே பார்ப்பீங்க, ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் விட்டுட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த பாரம்பரியத்தின் அந்த எண்ணங்களையும் சிந்தையும் அதை கலைத்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நீங்கள் பேசுனீங்கன்னா, இங்கே சூழ்நிலை அப்படி தான் பாருங்கள். இந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகும்னா எப்படி நம்புற மாதிரியா இருக்குது? அப்படியே கர்ப்பவதி ஆனாலும் இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க? இதெல்லாம் அந்த அம்மா எதுவுமே பேசல பாருங்க. அப்படியே வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இப்போ கிறிஸ்மஸ்னா என்னங்க? இயேசுநாதர் பிறந்தார், அது ஒரு மிக சந்தோஷம். இயேசுநாதர் பிறக்கும்போது இந்த பிறந்ததுக்கான நிகழ்வுல எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆக முடியுமா? முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலை மாறிச்சு. கர்த்தருடைய வார்த்தை அதில் சத்தியமாய் நின்றது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார் பாருங்க. ஆதியாகமத்தில் ஆபிரகாம் அவருடைய வரலாறை எடுத்து படித்து பார்த்தா டோட்டலாக இயேசுநாதர் சிலுவையில் மறிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 22 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 22 2வது வசனம். அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமான உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிட்டு தகன பலிக்கு கட்டையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இப்போ இந்த சூழ்நிலை என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் பிள்ளையாகிய ஈசாக்கு இவனை வந்து பலி கொடுப்பா, நான் காட்டணும். இவன் ஆபிரகாம் எதுவுமே சொல்ல பாருங்க, அப்படியே கூட்டிட்டு போறாரு. நம்ம கூட்டிட்டு போட்டோன்னே ஆபிரகாம் வந்து அந்த மலையை பார்த்தோன்னே அப்போ வந்து அவர் தங்க வேலையாள்கள் சொல்லிட்டு போறாரு பாருங்க, நீங்கள் இங்கே இருங்க, இந்த கழுதையை பார்த்துக்கோங்க, நானும் என் பையனும் போயிட்டு திரும்ப வருவோம். எப்படி விசுவாசிச்சிருக்கிறார் பாருங்களேன். பலியிட போகிறதே பையனை தான், போயிட்டு திரும்ப வர மட்டும் சொல்லியிருக்கணும். நானும் என் பிள்ளையாண்டாலும் போயிட்டு திரும்ப வருவோம். அவர் சிங்குலரில் சொல்லியிருக்கணும், பட் he was called as a plural. அவர் சொல்கிறார், நானும் என் பையனும் திரும்ப வருவோம், ஆனால் பலி செலுத்த போகிறதே பையனை தான். அப்போ எப்படி விசுவாசிச்சிருக்கார் பாருங்க. இப்போ பையன் கேட்குறான், ஈசாக்கு கேட்குறான், பலி எங்கே இருக்குது? நீங்கள் பலி செலுத்துறதுக்கு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலி செலுத்துறதுக்கான பலி எங்கே இருக்குது? அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு,
எல்லாமே கர்த்தர் பார்த்துப்பாரு. அவன் பலி செலுத்த எல்லாத்தையும் பிள்ளையெல்லாம் கட்டி ஈசாக்க பலி மேடையில் வச்சு, அந்த பலி பீடத்தில் வச்சுட்டு கத்தியை வாங்கும்போது 12வது வசனம், ஆதியாகமம் 22:12, அப்பொழுது பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்ட இருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இப்ப என்னன்னா, ஈசாக்க பலியிடணும். ஈசாக்க பலியிடணும். பலி செலுத்துற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ ஈசாக்க பலி செலுத்த வேணாம். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, யெகோவா ஈரே. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை பலியிடுறாங்க. அங்க என்ன காட்ட வர்றாருன்னா, இந்த மாதிரி பிறந்த ஒரு குழந்தை ஒரு நாள் உங்களுக்காக பலியிடப்படும். சிலுவை மரணத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்படி பல காரியங்கள் கிறிஸ்துவை குறித்து இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி இட்ஸ் நாட் பாசிபிள். இயற்கை ரீதியாக இது ஒன்று சாத்தியத்தை குறித்தே கிடையாது. ஆனால் அசாத்தியமான காரியங்களை நடப்பிப்பது தான் கிறிஸ்மஸின் அடுத்த ஒரு மெசேஜ். அப்போ இந்த கிறிஸ்மஸில் நான் என்ன அங்கே கற்றுக்கிறது, இந்த பண்டிகை நேரத்தில் கூட, இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் பிரச்சனையாக இருக்குதே, என் சூழ்நிலை இப்படி இருக்குதேன்னா, இயேசுன்னு என்றும் ஒரு இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. அவர் எல்லா அது நீங்கள் அறிகிற எல்லா நாளும் உங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு. இந்த கிறிஸ்மஸை நீங்கள் அறிந்தால் உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், உங்கள் பிரச்சனை எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறாரு. அதனால் என் கண்ணில் பார்க்குற இந்த சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும். ஏன்னா அவர் தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவர். அவர் எனக்காக பிறந்தாரே. என் சூழ்நிலை மாறணுமே, என் தரித்திரம் மாறணுமே, என் பாவம் மாறணுமே. நான் தரித்திரமாக இருந்த நான் ஆசீர்வாதமாய் மாறணும் என்பதற்காக அவர் சாபமானார், அவர் தரித்திரனானார். ஏன்னா இதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? அவர் பிறக்காமல் போயிருந்தா அவர் நடந்திருக்காது. அப்ப இன்னொரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல இந்த உலகத்தின் காரியத்தில், இந்த உலகத்தின் கண்ணில் பார்க்குறவங்களுக்கு வேணால் இது அசாத்தியமாக இருக்கலாம், இது நடக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? அப்போ கர்த்தராலே எல்லாம் கூடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இது எல்லாமே மாறும். இல்லைங்க, அது பார்த்தா அப்படி தெரியல, விசுவாசி. நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? சூழ்நிலையை விசுவாசிக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு, அதை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் சூழ்நிலை மாறும். ஏன்னா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, அவர் உங்களுக்கு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, இதெல்லாம் மாறவே மாறாது. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். அடுத்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இம்மானுவேல், தேவன் என்னோட இருக்கிறாரு. இதை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களோடு பேசினீர், என்னோடு பேசினீர்.
இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாங்கள் பார்க்கும்போது இங்கே நடந்தது எல்லாமே இயற்கை ரீதியாக சாத்தியமே கிடையாது. எல்லாம் அசாத்தியமான காரியங்கள் நடந்தது. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எங்கள் இயற்கை கண்ணில் பார்த்தா சூழ்நிலை எல்லாம் எதிரும் புதிராக இருக்கிறது. வாழ்க்கையில் நன்மை நடக்குமா என்று கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்காக ஒருத்தர் பிறந்தார், இந்த பூமியில் வந்தாரே இரட்சகர். இந்த பிறப்பின் ஒரு மெசேஜாக நாங்கள் பார்க்குறோம், ஒரு நற்செய்தியாக பார்க்குறோம். ஒருவேளை எங்கள் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், எங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவராலே நிச்சயமாக எங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். நாங்கள் கேட்டோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கி என் பிரச்சனை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் குடும்பம் மாறும், எல்லாமே மாறும். அதாவே அப்படி நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக விசுவாசிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் பார்க்க போகிறோம், இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு பெனிஃபிட்டு, அது நமக்கு எவ்வளோ பெரிய பலன்றதை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.